சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சங்கீதம் 81:6 இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்னும் தம் ஜனத்தினுடைய தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாக்கப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமைத்தன வேலையிலிருந்து அவனை நான் தூக்கி எடுத்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தர் சொல்லும் பொழுது இஸ்ரவேலரிலே ஒருவரும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அடிமையாக இருக்க சிருஷ்டிக்கவில்லை. தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியையும் நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி அப்படியே மனுஷன் உண்டாக்கப்பட்டபடியினால் அடிமைத்தனத்தை நின்று இஸ்ரவேலை ஆண்டவர் மீட்டெடுத்தார். அவன் கைகளை கூடைக்கு நீங்கலாக்கினேன், இதோ அவனுடைய தோளை சுமைக்கு விலக்கினேன். தோளை சுமைக்கு நீக்கியே, கைகளை கூடைக்கு நீங்கலாக்கியே, ரட்சித்தவர் அவர் அல்லவோ, ரட்சித்தவர் அவர் அல்லவோ, இஸ்ரவேலின் தேவன் அல்லவோ, இயேசு கிறிஸ்து அவர் அல்லவோ. தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு பாடு, இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் ஊதுங்களை. அருமையான ஒரு பாட்டு இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பது, ஆம், அதைத்தான் இஸ்ரவேலருக்கு செய்தார். இன்றைக்கும் நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கிறீர்களா? அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் கடன் வாங்குகிறவர்களாக இருக்கவும் கூடாது. வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆகவே நீங்கள் கடன் பட்டு இருப்பீர்கள் என்றால் பரவாயில்ல, இதுவரையில் இருந்த நாட்கள் போகட்டும். இன்று ஒரு தீர்மானம், நம்முடைய வரவுக்கு உள்ளான செலவு. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய கடன்கள் எல்லாம் கர்த்தர் அடைத்து தோளை சுமக்கு நீங்களாக்கி கைகளை கூடைக்கு விலக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவேறும். வேதாமத்திலே யாத்திராமம் 6:6 தேவன் வாக்கு பண்ணினார், அடிமைத்தன நுகத்திலிருந்து நான் உங்களை மீட்டெடுப்பேன் என்று. ஆம், அப்படியே அவர்களை மீட்டெடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுடைய அதிகாரிக்கு கீழ்ப்பட்டிருக்கலாம். 1 தீமோத்தேயு 6:1 சொல்லுகிறது, இதோ அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்துக்கும் பாத்திரராக எண்ணிக்கொள்ள வேண்டும். இது வேலைக்காரர் சொந்த வேலை இல்லாம மற்றொரு வேலை செய்கிறவர்களை பற்றி தான் அப்படி எழுதி இருக்கிறது. இப்ப நீங்க இருக்கிறீங்க, கார் கம்பெனியில வேலை செய்றீங்க. எத்தனை பேர் வேலை செய்றாங்க? உங்களுக்கு மேல எத்தனை பேர் வேலை செய்றாங்க? உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்றாங்க? அப்ப இதனால நீங்க அடிமைகள் அல்ல அங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனா அங்க இருக்கிற எஜமான்களை, உங்களுக்கு மேலா இருக்கிற எஜமானரை, உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை எல்லா கனத்துக்கும் பாத்திரவான்களாக நீங்கள் நினைத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப எந்த ஒரு கம்பெனிலையும் நம்ம வேலை செய்யும் போது, எந்த ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது நமக்கு மேல் அதிகாரிகள் இருப்பாங்க, கீழே வேலை செய்யறவங்க கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு சொந்த ஒரு வேலையை வைக்க ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டுவாரானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் கூட நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் மற்றவர்களை கண்ணியமாக
மேல் அதிகாரிகளை சகல கனத்துக்கும் பாத்திரவான்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் அடிமைகளாக எங்கும் நீங்கள் விற்கப்படவில்லையே, அது போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடன் என்ற ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்களை யாரும் இந்த வேத வசனத்தின்படியாக இதோ கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று எழுதியிருக்கிறதே என்று ஒரு நாள் சொல்லிவிடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு காரியம், அது என்ன? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? எவன் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்காதீங்க. ஒரு பக்கம் மனுஷருக்கு அடிமைகளாகாதீங்க, யாருக்கும் அடிமையாகாதீங்க. மனுஷருக்கு வேலை ஸ்தலத்தில் அவர்களுக்குரிய கனம் கொடுத்து இருப்பது, ஆனால் யாருக்கு அடிமையாகக்கூடாது. அதே நேரத்தில் பாவத்துக்கும் நீங்கள் அடிமையாயிராதீங்க. எந்த பழக்க வழக்கமும் உங்களை அடிமைப்படுத்த விடவே விடாதீங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன்னு பவுல் சொல்றேன். நீங்க நல்ல ஸ்வீட் சாப்பிடுகிறதுல அப்படியே பழகி அந்த ஸ்வீட் சாப்பிடுகிறதுக்கு அடிமையா இருக்காதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, எதற்கும் அடிமையாகாதீங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், சிகரெட்டு, சாராயம் மட்டுமல்ல, அசுத்த நிகழ்ச்சிகள், அசுத்த தீய நிகழ்ச்சிகள், இன்டர்நெட்ல உள்ள அசுத்த காரியங்கள், எதுக்கும் அடிமையாகாதீங்க. அப்படி அடிமையாயிராதபடி உங்களை மீட்டெடுக்க இயேசு மகாராஜாவுடைய கைகள் கட்டப்பட்டது. அவருடைய கைகளில் ஆணி இறங்கியது. அவருடைய கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது. சிலுவையிலே தூக்கி மாட்டப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்றபடி நமக்காக இயேசு சாபமானார். ஆகவே இன்றைக்கு அவருடைய திரு ரத்தம் நம்மை முழுவதும் கழுவி அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. இன்றிலிருந்து திட்டமிடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள், உங்கள் கடன்களை ஒழித்து கட்டுங்கள், வட்டிக்கு கொடுப்பதை முழுவதுமாய் நீக்கி போடும்படி கடின உழைப்பு உழைத்து திட்டமிட்டு அழகாக சேமித்து எல்லா கடனையும் ஒழித்தெறிந்து விட்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மனரம்யமாய் வாழ ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. ஒரு ஜெபம் செய்வோமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரே, இதோ உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி நிற்கின்றோம். அடிமைகளாக ஒருவரும் எங்களில் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, மனம் இறங்குவீராக, கிருபை செய்வீராக, தூக்கி எடுப்பீராக. அவன் கைகளை கூடைக்கும் தோளை சுமைக்கும் நீங்களாக்கினேன் என்று எழுதியிருக்கிறபடி இவர்களுக்கு செய்தருள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. நாளைய தினத்தில் காலை 6 மணிக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் கூறி விடைபெறுகிறேன். God bless you.